இந்த விரிவான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு இயந்திரம் மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இலக்க நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆமா, அதுதான் இப்போதைய நிதர்சனம். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ எப்போதாவது ஒரு நிமிஷம் அமைதியா உட்காந்து யோசிச்சிருப்போம். நான் இவ்ளோ தூரம் உழைக்கிறேனே, இவ்ளோ பிரார்த்தனைகள் பண்றேனே. அந்த பணம்பொருள் நம்ம கோரிக்கைகளை கேக்குதான்னு ஒரு சந்தேகம் வரும். எக்ஸாக்ட்லி. நிஜமாவே ஒரு தெய்வீக சக்தி ஏன் கூட இருக்கான்னு நீங்க ஆழமா சிந்திச்சதுண்டா? கண்டிப்பா. இது நம்மள பலருக்கும் வரக்கூடிய ஒரு இயல்பான தேடல் தான். அந்த தேடலுக்கான விடையத்தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான தேடல்ல விரிவாக பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. இன்னைக்கு நாம அலச போற மூலக்கட்டுரை உங்கள் வீட்டில் கடவுள் இருப்பதற்கான 5 அறிகுறிகள். அதாவது இது வெறும் ஏதோ மூட நம்பிக்கைகளை சார்ந்த பதிவு கிடையாது. ஆமா, நம் முன்னோர்களும் சித்தர்களும் பிரபஞ்சத்தோட நுட்பமான ஆற்றல்களை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வழிகாட்டி இது. குறிப்பா இந்த 2026ஆம் ஆண்டுல நாம கவனிக்க வேண்டிய விஷயங்களை இது பேசுது. இந்த வருஷம் பல மாற்றங்களை சந்திச்சிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நம்ம வீட்ல நாம கவனிக்க வேண்டிய அந்த 5 முக்கிய அறிகுறிகளை பற்றி இந்த கட்டுரை மிக தெளிவா விளக்குது. இந்த கட்டுரையின் மிக முக்கியமான ஒரு அடிப்படை அம்சம் என்னன்னா, இது ஆன்மீகத்தை ஒரு சடங்காவோ சம்பிரதாயமாவோ சுருக்கிடல. அதாவது பூஜைகள் மந்திரங்கள் தாண்டி. சரியா சொன்னீங்க. ஆன்மீகம்ங்கிறது வெறும் பூஜைகளோ மந்திரங்களோ மட்டும் இல்ல. அது ஒரு ஆழமான பிரபஞ்ச தொடர்பு. நம்ம சுத்தி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அதிர்வலைகளோட நாம எப்படி உரையாடுறோம் அப்படிங்கிறது தான். ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 5 அறிகுறிகளும் ஏதோ மாயாஜாலங்கள் கிடையாது. அப்புறம் என்னவா இருக்கும்? நம்ம வீட்ல நிறைஞ்சிருக்கிற அந்த தெய்வீக ஆற்றல் நம்ம உணர்வுகளோடு தொடர்பு கொள்ள முயற்சி பண்ற ஒரு சூட்ச்மமான மொழி அப்படின்னு தான் இந்த கட்டுரை விவரிக்குது. வாவ், சூட்ச்மமான மொழி கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நுட்பமான ஆற்றல் நம்ம வீட்ல இருக்கிறத நாம எப்படி உணர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆழமான விளக்கங்களை தான் நம்ம இன்னைக்கு ஒவ்வொன்னா பகுப்பாய்வு செய்ய போறோம். இந்த அணுகுமுறை ரொம்ப சிறப்பா இருக்கு. சரி, இந்த கட்டுரை குறிப்பிடுற முதல் அறிகுறியை நான் சொல்றேன். சொல்லுங்க. இது நம்மள பல பேருக்கு நிஜமாவே நடந்திருக்கலாம். ஆனா நாம அத ஏதோ ஒரு தற்செயல் நிகழ்வா கடந்து போயிருப்போம். ஆமா, நிறைய விஷயங்களை நம்ம அப்படித்தான் தவற விடுறோம். அந்த முதல் அறிகுறி தான் காரணமில்லாத நறுமணம். நறுமணம். இயற்பியல் விதிகளின்படி பார்த்தா நாம ஒரு வாசனையை நுகரணும்னா அதுக்கு ஒரு பௌதிக ஆதாரம் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஒன்னு பூ இருக்கணும், இல்லனா ஏதோ வாசனை திரவியம் இருக்கணும். ஆனா நீங்க வீட்ல அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க, வீட்டின் ஜன்னல்கள் சாத்திருக்கு, பக்கத்துல எந்த பூக்களும் இல்ல. நீங்க ஊதுபத்தியோ சாம்பிராணியோ கூட ஏத்தல. ஆமா. இருந்தாலும் திடீர்னு ஒரு தூய்மையான சந்தன வாசனையோ இல்ல மல்லிகை பூ வாசனையோ உங்களை தழுவி செல்லுது. இதத்தான் தெய்வ சக்தி நிலவுவதற்கான முதல் அடையாளம்னு கட்டுரை சொல்லுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த கட்டுரையின் ஆசிரியர் இத அணுகுற விதம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. எப்படி? ஒரு மனிதன் எந்த ஒரு புறக்காரணிகளுமே இல்லாத இடத்துல ஒரு வாசனை உணரலாம் அப்படின்னா, அதாவது வெளியில எந்த பொருளும் இல்ல. ஆமா, அப்படி உணர்றான்னா அவனது மனம் அந்த நொடியில சலனமே இல்லாம மிக கூர்மையா இயற்கையின் நுட்பமான அதிர்வுகளோடு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ, மனசோட அமைதிய பொறுத்து இருக்கா? ஆமா, பழந்தமிழ் நூல்களும் ஆன்மீக மெய்ஞானிகளும் இதத்தான் திவ்ய கந்தம்னு சொல்றாங்க. திவ்ய கந்தம்? பிரபஞ்சத்தோட தூயமையான ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குவியும் போது அது மனிதர்களோட புலன்களுக்கு ஒரு நறுமணமா வெளிப்படுது. இதுல நான் இன்னொரு விஷயமும் கவனிச்சேன். இந்த கட்டுரை ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சுட்டிக்காட்டுது. ஆமா, அதிகாலை நேரம். அதிகாலை நேரங்கள்ல இந்த நறுமணம் வீசுவது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அதிகாலை அப்படிங்கிறது இயற்கையோட இரைச்சல்கள் எல்லாம் குறைஞ்சு பிரபஞ்ச ஆற்றல் மிக தூய்மையா பாயும் நேரம். அந்த நேரத்துல உங்க வீட்ல இப்படி ஒரு காரணமில்லாத நறுமணம் வீசுச்சுன்னா உங்க இல்லத்துல இருக்கிற நேர்மறை ஆற்றல் ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த விளக்கம் ரொம்ப ஆழமா இருக்கு. மனசோட அமைதியையும் வாசனையையும் தொடர்பு படுத்துறது ஒரு புது கோணமா இருக்கு. கண்டிப்பா. சரி, கண்ணுக்கு தெரியாத அந்த வாசனையில இருந்து நம்ம கண்ணுக்கு நேரா தெரியுற ஒரு ஒளிக்கு இப்ப நகர்வோம். பூஜை அறையோடு தொடர்புடைய அந்த 2வது அறிகுறி, சரியா? ஆமா, விளக்குச் சுடரின் நடனம். இத இந்த கட்டுரை விளக்கியிருக்க விதம் என்னை ரொம்பவே சிந்திக்க வச்சுது. ஏன்னா இதுவும் இயற்பியல் விதிகளுக்கு அப்பாற்பட்டது. ஆமா, நாம சாதாரணமா ஒரு விளக்கை ஏத்துறோம்னா காத்தடிச்சா அந்த தீபம் ஆடும், காத்தில்லனா தீபம் நேரா அமைதியா எரியும். இது நமக்கு தெரிஞ்ச இயற்பியல் விதி. உண்மைதான். ஆனா அறையில காத்தே இல்லாத நிலையிலயும் கதவு ஜன்னல்கள் எல்லாம் மூடியிருக்கிற நிலையிலயும் பூஜை அறையில் இருக்கிற அந்த தீபம் ஒரு தாழகதியோட, அதாவது ஒரு ரிதத்தோட ஆடுதுன்னா அது இறைவனின் வருகைன்னு கட்டுரை சொல்லுது. காத்தே இல்லாதப்போ தீபம் ஆடுறத நாம எப்படி துல்லியமா உணர்றது?
இது வெறும் கற்பனையா இல்ல இதுக்கு பின்னால ஏதோ ஆழமான அர்த்தம் இருக்கா? இது கற்பனை எல்லாம் கிடையாது, இது ஒரு நுட்பமான கவனிப்பு. ஓகே. இத ஒரு பரந்த ஆன்மீக கோணத்துல பாத்தீங்கன்னா, நெருப்பு அப்படிங்கிறது வெறும் பௌதிக பொருள் மட்டும் இல்ல. மனிதனுக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் இடையேயான ஒரு பாலமாவே தொன்று தொட்டு பார்க்கப்படுது அல்லையா? மிகச்சரி. காத்தே இல்லாத நிலையிலையும் தீபம் பிரகாசமா எரியறதோ இல்ல ஒரு சீரான தாளகதியோட ஆடுறதோ, அந்த இடத்துல நிலவும் உயர் அதிர்வலைகளோட வெளிப்பாடுன்னு இந்த கட்டுரை ஆணித்தரமா கூறுது. ஆமா, ஹை ஃப்ரீக்வென்சிஸ். உங்க வீட்ல இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட அந்த தீபத்தின் வெப்ப ஆற்றல் கலக்கும்போது ஏற்படும் ஒருவித அதிர்வு தான் அந்த நடனம். இதுல இன்னொரு ஆச்சரியமான தகவல் இருக்கு. அந்த தீபச்சுடரில் பூக்கள் போன்ற வடிவம் தோன்றுவது பற்றி படிச்சீங்களா? ஆமா, சுடரின் நுனியில ஒரு சிறு மொட்டு விரியற மாதிரி இல்ல ஒரு மலர் மலர்ற மாதிரி ஒரு வடிவம் தோன்றும். பழங்கால நூல்களின் அடிப்படையில இதுக்கான விளக்கம் என்ன? அது உங்க வீட்ல இருக்கிற மனிதர்களின் ஆன்மா மலர்வதை குறிக்குது. ஆன்மா மலர்வதை குறிக்குதா? ஆமா, இறைவனின் முழுமையான ஆசை அந்த வீட்டிற்கும் உங்க குடும்பத்தினருக்கும் நேரடியாக கிடைச்சிடுச்சு அப்படிங்கறதுக்கான ஒரு காட்சி பதிவுதான் அந்த பூவடிவம். சுடரில் பூக்கள் மாதிரி வடிவம் வர்றது வெறும் நெருப்ப பாக்குறத தாண்டி அந்த நெருப்புக்குள்ள இருக்கிற ஒரு செய்திய படிக்கிறதுக்கு சமம். கண்டிப்பா. இனிமேல் வீட்ல தீபம் ஏத்தும்போது அந்த சுடரை நாம அனைவரும் இன்னும் கொஞ்சம் உற்று பார்க்கணும்னு தோணுது. உண்மைதான். இதுவரைக்கும் நாம விழித்திருக்கும் போது நடக்கும் விஷயங்களை பார்த்தோம். ஆனா இப்போ நாம நம்ம உள்மனதோடு, அதாவது ஆழ்மன தளத்தோடு தொடர்புடைய மூன்றாவது அறிகுறிக்கு பயணிப்போம். அந்த பிரம்ம முகூர்த்த கனவுகள். ஆமா, பிரம்ம முகூர்த்த கனவுகள். இந்த கட்டுரைய படிக்கும்போது நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இது எல்லா நேர கனவுகளையும் முக்கியமா கருதல. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தனிச்சிறப்பு கொடுக்குது. அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான நேரத்தை பிரம்ம முகூர்த்தம்னு நம்ம மரபு சொல்லுது இல்லையா? ஆமா. அந்த நேரத்துல வரும் கனவுகளுக்கு கூடுதல் சக்தி இருப்பதாகவும் அது குலதெய்வத்தின் வருகையை குறிப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிகாலை நேரத்துக்கும் கனவுகளின் செய்திக்கும் என்ன அப்படி ஒரு வலுவான தொடர்பு இருக்க முடியும்? இது ரொம்ப சரியான கேள்வி. பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படுற அந்த அதிகாலை 3 முதல் 5 மணி வரையிலான காலகட்டம் இயற்கையோட சுழற்சியில ஒரு மிக முக்கியமான இடைவெளி. ஆமா, இரவு முழுமையா முடிவடையாத, பகல் முழுமையா தொடங்காத ஒரு சந்திப்பு நேரம் அது. அறிவியல் ரீதியா பார்த்தா இந்த நேரத்துல பூமியோட காந்தப்புலம், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப சீரா இருக்கும். ஓ, உளவியல் ரீதியா? மனிதர்களோட ஆழ்மனம் விழிப்படைந்து விழிப்பு மனம் உறங்கும் நேரம் இது. அப்போ பிரபஞ்சத்துக்கும் நமது ஆழ்மனத்திற்கும் இடையேயான திரை ரொம்ப மெல்லிசா இருக்குமா? மிகச்சரி. அதனாலதான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்களுக்கு கோவில் திருவிழாக்கள் நடக்கிற மாதிரியோ, தெய்வங்களில் சிலைகள் தோன்றுவது மாதிரியோ அல்லது பிரகாசமா தீபம் எரியறது மாதிரியோ கனவுகள் வந்தா, அவை வெறும் அன்றாட நினைவுகளின் எச்சங்கள் கிடையாது. அவை நேரடியாக உங்களுக்கு வழங்கப்படும் தெய்வீகச் செய்திகள். இந்த கட்டுரையின் ஆசிரியர் இதை எப்படி பார்க்கறாரு? உங்களோட குலதெய்வம் அல்லது உங்களை காக்கும் சக்தி உங்க வாழ்வின் ஒரு முக்கிய செய்தியை சொல்றதுக்காக உங்களின் ஆழ்மனதை தொடர்பு கொள்ளும் நேரம்தான் இதுன்னு சொல்றாரு. இத வாசிக்கும் போது இந்த கட்டுரையில கொடுக்கப்பட்டுள்ள இன்னொரு முக்கியமான குறிப்பும் என் கவனத்தை ஈர்த்துச்சு. 2026ஆம் ஆண்ட பற்றின குறிப்பு தானே? ஆமா, இந்த 2026ஆம் ஆண்ட பற்றி அவங்க ஒரு சுவாரஸ்யமான பார்வையை கொடுத்திருக்காங்க. மனிதர்களின் சிந்தனை முறையில பல அதிர்வு நிலை மாற்றங்களும், அதாவது வைப்ரேஷனல் ஷிஃப்ட்ஸ் நிகழும் ஒரு காலகட்டம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கிற வருஷம் இது. அப்படியென்றால் இந்த சூழல்ல வர்ற பிரம்ம முகூர்த்த கனவுகளை நாம ஒரு சாதாரண கனவா எண்ணி ஒதுக்கிடக்கூடாது இல்லையா? நிச்சயமா கூடாது. 2026 மாதிரி ஆன்மீக ரீதியான அதிர்வுகள் நிறைஞ்ச ஒரு காலகட்டத்துல மனிதர்களோட உள்ளுணர்வு முன்பை விட மிக துல்லியமா செயல்படும். உள்ளுணர்வுனா இன்ட்யூஷன். ஆமா, பல ஆய்வுகளும் பழங்கால குறிப்புகளும் இதத்தான் கூறுது. இந்த நேரத்துல பிரபஞ்ச ஆற்றல் தன்னைத்தானே சீரமைச்சுக்குது. அந்த பிரபஞ்ச ஆற்றலோடு நமது மனம் மிக எளிதா இணைந்து செயல்படும் போது இந்த அதிகாலை கனவுகள் மூலம் நமக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கிடைக்கும். அப்போ இந்த வருஷத்துல வர அதிகாலை கனவுகள் நம்ம வாழ்வுல நாம எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகளுக்கான பதிலா இருக்கலாம். அல்லது உங்களை நெருங்கப் போகும் ஒரு பெரும் நன்மையின் முன்னறிவிப்பாகவும் கூட இருக்கலாம். அதனால அவற்றை கவனமாக கையாள்வது ரொம்ப அவசியம். கண்டிப்பா. ஆக நாளை காலையில எழுந்தவுடன் முதல் வேலையா நமக்கு வந்த கனவுகளை கொஞ்சம் நிதானமா நினைவு கூர்ந்து பார்க்கறது நல்லது.
அது ஒரு நல்ல பழக்கமா இருக்கும். சரி, இதுவரை நாம நமது உள்மனதோடு தொடர்புடைய அறிகுறிகளை பார்த்தோம். ஆனா இந்த கட்டுரை அடுத்து நம்ம வீட்டைச் சுற்றியுள்ள புற உலகத்திற்கு பயணிக்குது. இயற்கையோடு ஒன்றி வாழும் ஒரு வாழ்க்கையை சுட்டிக்காட்டுது. ஆமா. 4வது அறிகுறியாக கட்டுரை முன்வைப்பது விலங்குகளின் வருகை. இது ரொம்ப அழகான ஒரு பகுதி. நம்ம வீட்டை தேடி சில சின்னஞ்சிறு உயிரினங்கள் தானாகவே வரும். நம்ம கிராமங்கள்ல இன்றும் கூட கேள்விப்பட்டிருப்போம், வீட்டு வாசல்ல காக்கா கரைஞ்சா நல்ல செய்தி வரும் அல்லது உறவினர்கள் வருவாங்கன்னு நம்புறாங்க. ஆமா. சிட்டுக்குருவிகள், பசுக்கள் அல்லது அணில்கள் நம்ம வீட்டிற்கு தேடி வருவதற்கும் வீட்ல இருக்கும் தெய்வீக சக்திக்கும் என்ன தொடர்புன்னு இந்த கட்டுரை விளக்குவது ரொம்பவே புதிதா இருக்கு. ஆமா, இது ஒரு மிக அழகான மற்றும் ஆழமான பார்வை. விலங்குகளையும் பறவைகளையும் இந்த கட்டுரை மிகச்சிறந்த இயற்கை உணர்விகளா, அதாவது நேச்சுரல் சென்சாஸா பாக்குது. மனிதர்களை விடவா? மனிதர்களை விட இந்த வாயில்லா உயிரினங்களுக்கு ஒரு இடத்தின் அதிர்வலையை, அதோட தன்மையை உணரும் திறன் பல மடங்கு அதிகம். நாம ஒரு இடத்தின் அழகை அங்குள்ள பொருட்களை வச்சு எடை போடுவோம். ஆனா ஒரு பறவையோ அல்லது விலங்கோ அந்த இடத்துல இருக்கும் அமைதியையும் பாதுகாப்பான அதிர்வுகளையும் வச்சுதான் அதை மதிப்பிடும். ஓ, அப்போ உங்க வீட்டிற்கு தானாக வந்து ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டுதுன்னாலோ அல்லது ஒரு பசு உங்க வீட்டு வாசல்ல வந்து அமைதியா நிக்குதுன்னாலோ அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க வீடு எந்தவிதமான பதற்றமும் இல்லாத அமைதியான மற்றும் ஆக்கப்பூர்வமான அதிர்வுகள் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த உயிரினங்கள் அந்த நேர்மறை ஆற்றலை நோக்கி ஈர்க்கப்படுது. சரியா சொன்னீங்க. அப்படியென்றால் இறைவன் தனியா உருவம் கொண்டு வராமல் இந்த இயற்கையையும் அதிலுள்ள உயிரினங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்துறார்னு எடுத்துக்கலாமா? 100க்கு 100 அப்படிதான். பிரபஞ்சம் முழுவதும் வியாதித்திருக்கும் அந்த பரம்பொருள் மனிதர்களோடு நேரடியாக பேசுவதற்கு இயற்கையத்தான் தனது முதல் மொழியாக பயன்படுத்துது. ஒரு மனிதன் இயற்கையோடும் தன்னை சுற்றியுள்ள பிற உயிர்களோடும் எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கான்னு பொறுத்துதான் அவனோட ஆன்மீக வளர்ச்சி அமையுதுன்னு இந்த பதிவு மிக தெளிவா உணர்த்துது. எனவே ஒரு பசுவோ அல்லது பறவையோ உங்க வீட்டை தேடி வரும்போது அதை வெறும் தற்செயல் நிகழ்வா எண்ணி விரட்டக்கூடாது. ஆமா, அது இயற்கை உங்களுக்கு அனுப்புன ஒரு ஆசீர்வாதம்னு உணர்ந்து அவற்றுக்கு சிறு உணவோ நீரோ கொடுத்து அன்போட வரவேற்கணும். அது உங்க வீட்ல உள்ள நேர்மறை ஆற்றலை மேலும் பல மடங்கு அதிகரிக்கும். கண்டிப்பா. இயற்கையோடு இணைந்து வாழ்வது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு உன்னதமான விஷயம்னு இந்த அறிகுறி நமக்கு அழகா உணர்த்துது. நகரமயமாக்கல்ல நாம பல நேரங்கள்ல இதை மறந்துடுறோம். உண்மைதான். சரி, இப்போ நாம இந்த விரிவான அலசலின் மிக முக்கியமான உணர்வுபூர்வமான 5வது அறிகுறிக்கு வந்துட்டோம். விலங்குகளின் உள்ளுணர்விலிருந்து மனிதர்களின் தூய்மைக்கு இந்த பதிவு நகருது. குழந்தைகளின் சிரிப்பு அப்படிங்கிறது தான் அந்த 5வது அடையாளம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படிங்கிற பழமொழி நம்ம சமூகத்துல ஆழமா வேரூன்றிய ஒண்ணு. ஆமா. உங்க வீட்ல உள்ள சிறு குழந்தை எதிரில யாருமே இல்லாதபோது ஒரு குறிப்பிட்ட திசைய பார்த்து கைகொட்டி சிரிப்பதையோ அல்லது தன் மழலை மொழியில தனியா பேசிக் கொண்டிருப்பதையும் நம்ம பார்த்திருப்போம். இத கண்டிப்பா நிறைய பேர் கவனிச்சிருப்பாங்க. இத உளவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த கட்டுரை எப்படி பகுப்பாய்வு செய்யுது? இந்த குறிப்பிட்ட பகுதி தான் என்ன ரொம்பவே ஈர்த்துச்சு. ஒரு குழந்தை தனியா சிரிக்குதுன்னா பெரியவர்களாகிய நாம என்ன நினைப்போம்? குழந்தை சும்மா விளையாடுது, இல்ல ஏதோ ஒரு பொருளை பார்த்து சிரிக்குதுன்னு எளிதாக கடந்துடுவோம். ஆனா இத ஆன்மீக தளத்துல வச்சு பார்க்கும்போது அங்கு தேவதைகளின் நடமாடம் அல்லது தெய்வீக சக்தியின் இருப்பு இருப்பதாகவே பழங்கால நூல்கள் கூறுது. ஏன் பெரியவர்களுக்கு அந்த சக்தி தெரிவதில்லை, குழந்தைகளுக்கு மட்டும் எப்படி தெரியுது? அதுக்கான விளக்கத்தை இந்த கட்டுரை மிக அழகா முன்வைக்குது. அதுக்கு காரணம் குழந்தைகளோட மனம் ஒரு எழுதப்படாத வெள்ளைத்தாள் போன்றது, பிளாங்க் ஸ்லேட். அவங்களின் கண்கள் மற்றும் மனம் இரண்டும் மிகவும் தூய்மையானவை. ஆமா, இது எனக்கு புரியுது. இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா, பெரியவர்களாகிய நாம இந்த உலகத்தை பலவிதமான சமூக திரைகள் போட்டு பார்க்கிறோம், சோஷியல் ஃபில்டர்ஸ். சரியா சொன்னீங்க. நமது கடந்த கால அனுபவங்கள், எதிர்கால பயன்கள், பொறாமை, கோபம், தர்க்க ரீதியான கேள்விகள்னு பல திரைகள் நம்ம கண்களை மறைக்குது. ஆனா ஒரு பச்சிளம் குழந்தைக்கு அந்த திரைகள் கிடையாது. அவங்களுக்கு லாஜிக் தெரியாது, விருப்பு வெறுப்பு கிடையாது. அந்த தூய்மையான தடையற்ற மனநிலையை பற்றி தான் இந்த கட்டுரை பேசுது. அந்த திரைகள் இல்லாத காரணத்தால தான் தூய்மையான ஆற்றல் வடிவங்களை குழந்தைகளால மிக எளிதாக காண முடியுது. பியோர் எனர்ஜி ஃபார்ம்ஸ். மிகச்சரி. சாதாரண மனிதர்களால பார்க்க முடியாத அந்த தெய்வீக ஒளியை காணும் சக்தி எந்தவிதமான நிபந்தனைகளுமற்ற அந்த மழலை மனதிற்கு மட்டுமே உண்டு. அதனால ஒரு குழந்தை உங்க வீட்ல யாருமே இல்லாத திசைய பார்த்து சிரிச்சு மகிழுதுன்னா அங்கு நிலவும் ஒரு ஆக்கப்பூர்வமான
தூய்மையான அதிர் வலையோட அந்த குழந்தை தொடர்பு கொள்ளுதுன்னு அர்த்தம். அது ஒரு தேவதையா இருக்கலாம், அல்லது உங்க முன்னோர்களின் ஆசீர்வாதமாக இருக்கலாம். எப்படியோ அது உங்க இல்லத்துல இறைவனின் இருப்பு எந்த அளவுக்கு நிரம்பி இருக்கு அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உயிருள்ள சாட்சியாகும். இதை கேட்டும்போது மனம் ஒரு விதமான ஆழமான அமைதியை உணருது. குழந்தைங்களை இனி பார்க்கும்போது அவங்களோட சிரிப்புல இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை புரிந்து கொள்ள முடியும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. சரி, நாம இன்னைக்கு அலசிய விஷயங்களை ஒரு முறை நிதானமா தொகுத்து பார்ப்போம். சொல்லுங்க. முதலாவது, எந்த ஒரு புறக்காரணமும் இல்லாமல் அதிகாலை நேரத்துல வீசும் இனிமையான நறுமணம். இது நம்ம மனதின் அமைதியையும் அங்கு நிலவும் தூய்மையான ஆற்றலையும் குறிக்குது. ரெண்டாவது, காத்தே இல்லாத நிலையிலையும் தாழகதியோடு ஆடும் விளக்குச் சுடரின் நடனம். இது பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நமக்கும் உள்ள நெருக்கத்தை காட்டுது. மூன்றாவது, பிரம்ம முகூர்த்த நேரத்துல வரும் தெய்வீக கனவுகள். இது நமது ஆழ்மனம் நமக்கு அளிக்கும் செய்திகள். நான்காவது, நமது வீட்டின் நேர்மறை அதிர்வுகளை தேடி வரும் பசுக்கள் மற்றும் பறவைகள் போன்ற உயிரினங்கள். இறுதியாக ஐந்தாவது, எந்த திரைகளும் இல்லாத தூய்மையான கண்களால் தெய்வீக ஒளியைக் கண்டு சிரிக்கும் குழந்தைகளின் சிரிப்பு. இந்த 5 அறிகுறிகளை தான் இந்த கட்டுரை மிக தெளிவா விவரிக்குது. இந்த 5 அறிகுறிகளுமே ஒன்றோடொன்று தொடர்புடையவைதான் தோணுது. ஆமா, இவை அனைத்தும் நமக்கு சொல்லும் ஒரே செய்தி என்னன்னா, நாம பிரபஞ்சத்திலிருந்து தனித்து விடப்படல அப்படிங்கிறது தான். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த கட்டுரையின் சாராம்சமா நீங்க சொல்லிக்கொள்ள விரும்புவது என்ன? ஒன்னே ஒண்ணுதான். இந்த அறிகுறிகள்ல ஏதேனும் ஒன்று உங்க வீட்ல தென்பட்டா கூட நீங்க உங்க சூழலோடும் இயற்கையோடும் மிக சரியான ஒரு இணக்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதிலும் குறிப்பா பல மாற்றங்களை சுமந்து வரும் இந்த 2026ஆம் ஆண்டுல உங்க வாழ்வில நிகழப்போகும் மிகப்பெரிய நன்மையான மாற்றங்களின் முன்னோட்டமா இது இருக்கலாம். இயற்கையின் மீதும் உங்களை சுற்றியுள்ள நுட்பமான ஆற்றல்கள் மீதும் நம்பிக்கையுடன் இருங்க. அந்த தெய்வீக சக்தி எப்போதுமே உங்களை சூழ்ந்திருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்க. நம்பிக்கையுடன் இருங்கள், நன்மையே நடக்கும். மிகவும் அர்த்தமுள்ள ஆக்கப்பூர்வமான ஒரு பதிவு. இந்த விரிவான அலசலை முடிப்பதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு ஆழமான சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். இன்னைக்கு நாம விவாதிச்ச 5வது அறிகுறியை கொஞ்சம் நினைத்து பாருங்க. குழந்தைகளோட கண்கள் எந்த பற்றுதலும் இல்லாம தூய்மையா இருக்கறதால தான் அவங்களால அந்த தெய்வீக ஒளியை காண முடியுதுன்னு இந்த பதிவு கூறுது இல்லையா? ஆமா. இது நம்மள ரொம்பவே சிந்திக்க வைக்குது. நாம வளர வளர நம்ம அன்றாட வாழ்க்கையின் அழுத்தங்களாலும் சமூக கட்டுப்பாடுகளாலும் காரண காரியங்களை தேடும் புத்தியாலும் அந்த குழந்தைத்தனமான தூய்மைய நாம என்றோ இழந்துட்டோமா? நம்ம கண்கள்ல இத்தனை திரைகளை போட்டுக்கிட்டு தான் நாம கடவுளை தேடி கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை நம்ம மனதில் இருக்கும் அந்த அழுக்குகளையும் தர்க்கங்களையும் எல்லாம் துடைத்தெறிந்து விட்டு மீண்டும் அந்த பச்சிளம் குழந்தையின் தூய்மையான மனநிலையை நாம அடைஞ்சா விசேஷமான அறிகுறிகளுக்காக காத்திருக்க தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு சிறு அசைவிலும் இறைவனின் இருப்பை நம்மால் நேரடியாக உணர முடியுமோ? இதை பற்றி இன்னைக்கு சற்று நிதானமா சிந்தித்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான மற்றும் ஆழமான தேடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.